Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து மகிழ்ந்து துதித்து பாடுவோம். அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டிற்கு போய் படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வாதமாக நமக்கு பொழிய செய்கிறார். இன்றைய நாளில் நாம் கொடுக்கும் வார்த்தை, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 97ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். தண்ணீரானது நமது வாழ்க்கை வளர்ச்சி மற்றும் புத்துணர்ச்சியின் அடையாளமாக இருப்பது போல சத்திய வேதாகமம் கூட இன்று நமக்கு அப்படியாகத்தான் இருக்கிறது. அதிலுள்ள ஒவ்வொரு எழுத்தையும் நேசித்து மகிழ்ந்து ஞானம், அறிவு மற்றும் ஆசீர்வாதங்களில் நாம் வளர வேண்டும். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக படித்து பயன்பெற வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, உமது நியாய பிரமாணத்தை நேசிக்கவும் நாள் முழுவதும் அதை தியானிக்கவும் எங்கள் மீதுள்ள உமது அன்பின் வெளிப்பாடாக அதை உள்வாங்கவும் எங்களுக்கு உதவுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உமது வார்த்தையின் மூலம் வளர்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படியாவது நேரத்தில் நாம் அனைவரும் துதித்து அவரை நாம் பாடுவோமாக. காரியம் செய்தி
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வீட்டிற்கு தினந்தோறும் நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாம் அப்படியாக இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கின்றோமா? சிந்தித்து செயல்படுங்கள். இனிவரும் நாட்களில் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46-50, மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31-35, லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 19-21 முடிய ஆவிக்குரிய குடும்ப உறவு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் இயேசு தம்முடைய ஊழியத்தில் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றியதாக அமைந்துள்ளது. அவர் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுவின் தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்களாம். இயேசு அந்த சந்தர்ப்பத்தை மற்றொரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி தெரிந்து கொண்டார். இடியுரை போதிக்கும் ஒரு வாய்ப்பாக மாற்றினார். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவருடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் ஒருவராக மாறுவது எந்த ஒரு மனித உறவை காட்டிலும் மேலானது. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரம் போதுமானதல்ல, அதை கை கொள்ளவும் வேண்டும். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவையும் அவரது ஊழியத்தையும் அவரது சொந்த குடும்ப உறுப்பினர்களே சரியாக புரிந்து கொள்ள
நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய நண்பர்களில் சிலர் அவர் மதியம் மயங்கி இருக்கிறார் என்றார். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். ஆனால் இயேசுவோ மக்களிலிருந்து வரும் மகிமையை ஒருபோதும் விரும்பவில்லை. தமது சரீர பிரகாரமான குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தார். ஆயினும் தேவனுடைய குடும்பத்தையே அதிலும் மேன்மையாக கருதினார். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிபவர்கள் ஒரே ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கொருவர் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய குடும்பம் நித்தியத்திற்கும் நிலைத்திருப்பதாகும். நாமும் நமது குடும்பத்தார், உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயினும் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்க வேண்டும். நமது சுய ஆசைகளையும் விருப்பங்களையும் நாம் வெறுக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தடையாயிருக்கும் எல்லா காரியங்களையும் நாம் வெறுத்து அவற்றை விட்டு விலகி வர வேண்டும். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் எல்லா விசுவாசிகளும் அவருக்கு உற்றார் உறவினர்களே ஆவர். தமது சீஷர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். இன்றைக்கும் சீஷர்களாகிய நாமும் அவருடைய உபதேசங்களை நமது உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த புதிய உறவு முறையே என்றென்றைக்கும் உள்ள நிலைநாட்டப்பட்ட உறவு முறையாகும். இயேசு தமது ஊழியத்தின் இயல்பையும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறதை இப்பகுதியில் நாம் காண்கிறோம். பூமிக்குரிய எந்த பிணைப்பை காட்டிலும் ஒரு ஆழமான, அதிக மதிப்பு வாய்ந்த மற்றும் அதிகம் பிணைக்கின்ற ஒரு ஆவிக்குரிய உறவு உள்ளது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே தமது குடும்பத்தினராக உள்ளனர் என்று வலியுறுத்துகிறார். தேவனுடைய வசனமே நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழியாக உள்ளது. வசனத்தின்படி அல்லது தேவ சித்தத்தின்படி செய்வதே தேவனின் ஆவிக்குரிய குடும்ப உறவாகும். அப்படியாக நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை படித்து பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். விசுவாசிகளின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் பணி இருக்க வேண்டும். உறுதியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் ஆவியானவர். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். தேவனுடைய உரிமையின் அடையாளம் பரிசுத்த ஆவி என்பது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கான தேவனுடைய அடையாளமாகும். நாம் என்றென்றும் அவருடைய கரங்களில் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறோம். 2 கொரிந்தியரில் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 22, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 வாசித்து பாருங்கள். புரியும் நன்றாக. பரலோக வாக்குறுதி, ஆவியின் பிரசன்னம் நமக்கு நித்திய ஜீவனை முன்னதாகவே ருசிக்கும் பாக்கியத்தை தருகிறது. நமது உண்மையான வீடு நித்தியமான தேவனிடம் உள்ளது என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். படித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5 அதிகாரம் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளாக வாழ்வது
மட்டுமல்ல, அவரை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிழ்ந்து புகழ்ந்து பாட வேண்டும். அப்படியாக கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைத்திருக்கின்றார். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நமக்கு கடல் திறனாக கொடுத்திருக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை பிரகாரம் படித்து பயன்பெற்று நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் குடும்ப பிள்ளைகளாகவும் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் தாமே நம்மை ஒருவரையும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிய செய்வார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் காணிக்கை பாடலில் கடந்து செல்வோம். இப்பொழுது நாம் ஆண்டுடைய திருடலில் பங்கு கொள்வோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே ஒரு தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவன் தன் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருவனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. கடைசியாக அவரை நாம் துதித்து பாடுவோமாக. வாழ்வை அளிக்கும்
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் கண்களை மூடி 2 நிமிடம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோரின் தேவனே, எங்கள் முன்னோர்கள் தங்கள் சந்ததிகளில் ருசித்த உம்முடைய உண்மைக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதால் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியினராகவும் வாக்குத்தத்தன்படி வாரிசுகளாகவும் எண்ணப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! சகீவை போலவே கிறிஸ்துவை பெற்ற தருணத்தில் நீர் எங்களை ஆபிரகாமின் குமாரர்கள் என்றும் குமார்த்திகள் என்றும் அழைக்கிறேன். உண்மையிலேயே உமது இரக்கம் நித்தியமானது. உம்மில் நாங்கள் காணும் குடும்பத்திற்காகவும் அவர்களின் பிதாவின் சித்தத்திற்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிறோம். உமது சித்தத்தை செய்ய பாடுபடுவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமது சித்தத்தை செய்வது எங்கள் உயர்ந்த அழைப்பு என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, உமது தெய்வீக நோக்கத்தின்படி எங்கள் வாழ்க்கையை வாழ்வதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். நாங்கள் உமது பிள்ளைகளாக அறியப்படும்படி உமது சித்தத்தை புரிந்து கொள்ளவும் உமது கிருபையின் நற்செய்திக்கு பதிலளிக்கவும் எங்களுக்கு உதவும். இந்த பூமியில் உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் காணப்பட எங்கள் இருதயங்களில் ஒற்றுமையின் ஆவி செழிக்கட்டும். எனவே இப்பொழுதும் எங்கள் தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக உமக்கு நன்றி செலுத்தி மது மகிமையான நாமத்தை புகழ்கின்றோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.